அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசைக்கு வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கை. மலை பார்வதி தாயார். இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு அருமையான பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தூத்துக்குடி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி வர்ற பாதையில் வல்லநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த வல்லநாட்டிலேருந்து சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோவில் தான் மணக்கரை. ஒரு ஊர் மணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மணக்கரையில் மலை மேல் இருக்கக்கூடிய தாயார் பேர் தான் மலை பார்வதி தாயார். இதை மலை மேல் பார்வதி அப்படின்னு சொல்லலாம். மலையில் வசிக்கக்கூடிய தாயார்னு சொல்லலாம். உச்சத்தில் இருக்கக்கூடிய தாயார்னு சொல்லலாம். எப்படினாலும் நம்ம அதை சொல்லலாம். இந்த பிரம்மாண்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரம்மாண்டத்தை உணரணும் அப்படின்னா இந்த கோவிலால் மட்டும்தான் முடியும். நான் நிறைய வீடியோக்கள் வாழ்நாளில் வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்களை நான் பேசியிருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது முதல் படி அப்படிங்கிறத நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா இந்த மலைப்பார்வதி தாயார் தான், கோயில் தான். என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் முதல் படி எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா மலைப்பார்வதி கோயில் தான். என்னுடைய கடந்த ஆண்டுகளையும் சரி, வரக்கூடிய நாட்கள்லையும் சரி, திடீரென ஒரு மாற்றமும் ஏற்றமும் எனக்கு கிடைத்த அந்த தருணத்துக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்லணும். அந்த வகையில் நம்ம நீங்கள் வாழ்க்கையில் அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, திருப்பதி போங்க, திருவண்ணாமலை போங்க, பழனி போங்க, திருச்செந்தூர் போங்க, இதே போல் பெரிய பெரிய ராமேஸ்வரம், இதே போல் சபரிமலை, இதே போல் எண்ணற்ற கோயில்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இது நிச்சயமான உண்மை. இது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்னடா இவ்வளோ நாள் நான் எந்த கோயிலுக்குமே போக சொல்லலையே, திடீர்னு ஒரு கோயிலை நோக்கி பயணம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திங்க் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகும். இதில் ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அதை வரும் நாட்களில் சொல்கிறேன். அப்போது அந்த தூத்துக்குடி, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னொரு வழிப்பாதை அப்படின்னா திருநெல்வேலியில் திருச்செந்தூர் போகக்கூடிய திருநெல்வேலியை இறங்கிடுறாங்க. சில பேர் இறங்கி திருச்செந்தூர் வரக்கூடிய இடங்களில் கருங்குளம் சொல்லக்கூடிய ஏரியாவில் கருங்குளம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த மணக்கரை அப்படிங்கிற ஊருக்கு நீங்கள் மலைமேல் பார்வதி தாயாரை தரிசனம் பண்ணலாம். இன்னும் சில நாட்களில், வெகு நாட்களும் கூட சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டம் இல்லை, ஒரு சில நாட்களாக இருந்தாலும் சரி, வாரங்களில் வரக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலமோ, திருச்செந்தூரில் எப்படி கடற்கரை தரிசனமோ, அதே போல் திருப்பதி ஏழுமலையானுக்கு என்ன கூட்டம் இருக்குதோ, வரக்கூடிய சில நாட்கள் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வெகு விரைவில் இந்த மணக்கரையில் இருக்கக்கூடிய மலைப்பார்வதி தாயாரின் பிரம்மாண்டத்தை உணரக்கூடிய காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. இதே போல தான் எங்கள் குருநாதர் சொன்னார், திருச்செந்தூரில் ஒரு காலங்களில் ஒரு நேரத்தில் இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஒரு சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருச்செந்தூரில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். இதெல்லாம் உணரக்கூடிய, இறைவனோட உணரக்கூடிய, அந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு சில அந்த வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதெல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய முருகரின் ஆற்றலை உணரணும் அப்படின்னா
இதே போல் நிறைய தெரிஞ்சுக்கணும். அது அந்த வகையில் எங்களுடைய ஆண்டாள் வாஸ்து ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனருமான அவர் வந்து குருநாதர் சொல்றதை விட நான் எப்போதுமே என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லுவேன். வாஸ்து அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டி அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எல்லாருமே குருநாதர், எங்களுடைய தலைவர். நானா உண்மையை சொல்ல போனால் நான் நிறைய பேர் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்த்தா தான் பயப்படுவேன். ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது ஒரு சில நபர்கள் தான். அந்த ஒரு சில நபர்களில் என்னுடைய குருநாதரும் ஒருவர். அவ்வளோதான். இதுக்கு மேலே அவரை வந்து நான் எப்படி சொல்லணுங்க எனக்கு புரியலை. பட் எனக்கு பிடித்த ஒரு நபராகவும் என் வாழ்க்கையை வழிகாட்டி கொடுத்த ஒரு முக்கியமான நபராகவும் அந்த நபரின் மூலமாக எனக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கறதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். இந்த கோவிலுக்கு வந்து மலைப்பார்வதி தாயாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு சில நாட்கள்லேயே வந்து எனக்கு வந்து கிடைத்த அந்த ஒரு அன்னப்பிரசாத நிகழ்வு. பௌர்ணமி தோறும் வந்து அன்னப்பிரசாதம் வந்து இப்போ நம்ம பண்ணுறது வழக்கம். ஆண்டாள் பக்தர்கள் பேரவை டீம் சார்பாக அன்னப்பிரசாத நிகழ்வு அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு மலைமேல் பார்வதியை தரிசனம் பண்ணிட்டு அந்த அன்னப்பிரசாதம் நிகழ்வுக்கு வந்து அருமையான முறையில் சாப்பிட்றது வழக்கம். அந்த அன்னப்பிரசாதம் வழங்குறதுக்காக எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த தாயாருக்கு வந்து மிக்க நன்றி தான் சொல்லணும். இப்போ என்னுடைய குருநாதரின் என்னுடைய வழிகாட்டியின் பேரில் நான் வந்து மாதம் வேன் பிடிச்சி அந்த வேனில் ஒரு 20 பேரை நான் வந்து அழைத்து இந்த மலைப்பார்வை தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் முருகரை கடற்கரை தரிசனத்தையும் சேர்த்து அதை வந்து மக்களை வழி நடத்தி செல்றேன். இது ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரின் வெற்றி தான் மற்றவரின் வழிகாட்டி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவரின் வெற்றி தான் வந்து மற்றவர்களுக்கு பாதை அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க போகிற பாதையில் தான் போகணுமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. போய் தான் கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் எனக்காக ஒரே ஒரு முறை தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போயிருந்தாலும் சரி, எண்ணற்ற கோயில் இதுவரை நீங்கள் எவ்வளவோ கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் ஒரு முறை இந்த நீங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணக்கரை மலைப்பார்வதி தாயாரை தரிசனம் பண்ணிங்கன்னா தரிசனம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோவிலை பற்றி சிறப்புகள் அப்படின்னு சொல்ல போனோம்னா மலை தான் கோவில், மலை மேல் இருக்கிறது தான் பார்வதி தாயார். நீங்கள் அந்த மலைக்கு கீழே இருக்கா, கிழக்கில் இருக்கா, மலை கிழக்கு, இன்னும் வந்து நிறைய பேர் வந்து மலை கிழக்கில் இருக்கா, தெற்கில் இருக்கா, கிழக்கு நோக்கி இருக்குதா, தெற்கு நோக்கி இருக்குதா, இந்த கோவிலை அனலைஸ் பண்ணுவது என்னுடைய வேலை இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் கோவில் சம்பந்தமான வீடியோக்களை வந்து இதுவரை பதிவிடாத காரணம் நான் எந்த கோவிலையும் அனலைஸ் பண்ணலை. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த தாயாரை வந்து நீங்கள் போய் தரிசனம் பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு கோயில் கிழக்கு நோக்கி இருக்கா, தெற்கு நோக்கி இருக்கா, ஆறு எந்த பக்கம் ஓடுது, இந்த பக்கம் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்க்குறத தயவு செய்து விட்டுருங்க. இது உங்கள் வாழ்க்கையில் மிக மிக ஒரு பெரிய தவறு. கோவிலுக்கு போங்க, தாயாரை நம்பி போங்க, படி ஏறுங்க. ஒவ்வொரு படியும் ஏறும்போதும் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக அந்த மலைப்பார்வதி தாயார் உங்களுக்கு நிச்சயமாக மென்மேலும் வந்து வளர்ச்சியை கொடுப்பாங்க. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளோட மக்கள் வந்து கோயிலை நோக்கி பிரயாணம் பண்ணுறாங்க. நான் சொல்லக்கூடிய இதுவரை நான் வந்து நிறைய பேசியிருந்தாலும் கூட இந்த வீடியோவில் ஒரு ஆத்மாத்மான முறையில் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த ஆற்றலை உணரக்கூடிய அந்த மலைப்பார்வதி தாயாரின் பிரமிப்பை உணர்ந்த ஒரு தருணமாக நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தயவு செய்து ஒரு முறை நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.